திருமதி குஷ்பு சுந்தர் வாங்க வாங்க. திருமதி இந்திசை சவுந்தரராஜன் வாங்க 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 வாங்க. பாஜக மகளிர் அணியில செய்தி தொடர்பாளர்கள் சகோதரிகள் எல்லாரும் கொஞ்சம் வாங்க. கேசவ விநாயகன் அவன் அந்த பாஜக ஆபீஸ விபச்சார விடுதியாக்கி வச்சுக்கிறான். அவன் கருநாகராஜன் இல்ல, காம நாகராஜன். உன் கட்சியினுடைய சென்னையிலே மாவட்ட மகளிர் அணி தலைவராக இருக்கக்கூடிய என்ன தங்க சோபனா காம நாகராஜன் என்கின்ற பொம்பளப்பூரிக்கு கருநாகராஜன் வலுக்கட்டாயமாக அறைக்குள் அழைத்து கிஸ் அடிக்க முயற்சி செய்திருக்கிறார். அறைக்குள்ள கிஸ் அடிக்க பார்க்கறான். இவன் அப்படியே 18 வயசுல மன்மதன் கிஸ் அடிக்கிறான். கேளா பாடு. மாவட்ட மகளிர் அணி தலைவருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறமா என்னங்க கட்சி அது? ஒரு பொம்பளை எவ்வளவு குமர்றா பாரியா ஒரு மாவட்ட மகளிர் அணி தலைவர். இப்படி பல பெண்கள். அந்த கேசவ விநாயகராம் பார், அவனம் மாதிரி ஒரு பாடு ஸ்பை எவனும் இருக்க மாட்டான். நைட்ல சரக போடுறான், அந்த தங்க சோபனாக்கு போனை போடுறான், போனை போட்டு வரியா இல்லையான்னு கூப்பிடுறான். உங்க வீட்டு பொண்டாட்டியை நான் அந்த கருநாகராஜனை கேட்கறேன், டே காம நாகராஜா உன் பொண்டாட்டி எவனா கூப்பிட்டா சும்மாரி போயிடா. அந்த மாதிரி நைட்ல போன் போட்டு காம சூத்ரா புத்தகத்தை படிக்க தேவையில்லை. அங்க இருக்கிற அந்த கிளப்பாடு கேசவ விநாயகிட்ட போனா செஞ்சு காட்டுவான். அதுதான் கமலாயம். மாநில தலைவர் அண்ணாமலைட்ட கடிதம் கொடுத்து வேலைக்காவல அந்த பொம்பளை போரிக்கு அந்த கிளப்பாடு கேசவ விநாயகமிடம் புகார் கொடுத்து எந்த நடவடிக்கை இல்லை. கடைசியில் பிரதமர் மோடிக்கே எழுதிச்சு. நண்பர்களே வணக்கம். எனது குடியாத்தம் குமரன் டாக்ஸ் அபிஷியல் யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆனால் இந்த பதிவு ஒரு சிலர்லாம் நான் கூப்பிட்றேன். இந்த பதிவில் நான் மட்டும் பேச விரும்பல, ஒரு சிலர்லாம் வரணும் இந்த பதிவு. திருமதி குஷ்பு சுந்தர் வாங்க வாங்க. திருமதி இன்னிசை சவுந்தரராஜன், தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க பேர் மாற்றியாச்சு, ஏன்னா அவங்க தமிழுக்கு விரோதி அவங்க. திருமதி இந்திசை சவுந்தரராஜன் வாங்க 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 வாங்க. திருமதி வானதி சீனிவாசன் வாங்க வாங்க வாங்க. அப்புறமா யாரு? நடிகை கஸ்தூரி வா 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 வா. அப்புறமா யாரு? அந்த வைஜி மகேந்திரம் பொண்ணு இல்ல, மதுவந்தி வா 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 வா. அப்புறம் இந்த டிவில எல்லாம் பேசுறீங்கல்ல, பாஜக மகளிர் அணியில செய்தி தொடர்பாளர்கள் சகோதரிகள் எல்லாரும் கொஞ்சம் வாங்க. எங்க இருக்கிறீங்களா? எல்லாம் வாங்க வாங்க வாங்க. ஏன்னா அப்படியே அந்த பாரதிய ஜனதா கட்சி சார்பா இப்ப நான் சொன்ன பாருல, இவங்க எல்லாம் பாஜகவின் சமூக நீதி காத்த வீராங்கனைகள். ஆமா, இவங்க எல்லாமே என்னன்னு கேட்டா, அதாவது பெண்களுக்கு திமுக ஆட்சியில பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கு திமுக ஆட்சியில பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் தமிழ் படிச்சா பிச்சைக்கூட எடுக்க முடியாதுன்னு பேசினாங்க இல்ல ஒரு ஊருகா மாமி ஆயா நிர்மலா சீதாராமன் இல்ல, ஆயா நிர்மலா சீதாராமன். அந்த அம்மா இன்னைக்கு சொல்லுகிறாங்க, என்னைக்கும் பெண்களுக்கு தமிழ்நாடு துணை நிற்காதான், என்றைக்கும் பெண்களுக்கு தமிழ்நாடு துணை நிற்காதான், பெண்களுக்கு தமிழ்நாடு குரல் கொடுக்காதான், பெண்களுக்கு தமிழ்நாடு விரோதமானதான், ஆமா பெண்களுக்கு நாங்கள் எதிரானவங்களாம் அப்படின்னு இன்னைக்கு அந்த பாஜகனுடைய மத்திய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த, தமிழ்நாட்டுக்கு நிதியே தராமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிற தமிழின துரோகி ஊருகா மாமி ஆயா நிர்மலா சீதாராமன் சொல்லிடுறாங்க, உமன்ஸுக்கு பாதுகாப்பு இல்லை, நம்ம உமன்ஸுக்கு குரல் கொடுக்க மாட்டோம். இவ்வளோ நான் ஏன் சொல்றேன்னா, பெண்களுக்காக இவ்வளோ போராடுற பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா சொல்லுங்க. எல்லாரும் கேட்குற தெரியும். அகைன் ஒன்ஸ் மோர் கூப்பிடுறேன். திருமதி குஷ்பு சுந்தர், திருமதி இன்னிசை சவுந்தரராஜன், மன்னிக்க வேண்டும், திருமதி இந்திசை சவுந்தரராஜன், தமிழிசை சவுந்தரராஜன் இல்ல, இந்திசை சவுந்தரராஜன், அப்புறமா நடிகை கஸ்தூரி, திருமதி வானதி சீனிவாசன், இந்த அம்மா ஆயா நிர்மலா சீதாராமன், மதுவந்தி பூரா பேர் கேட்குறா. உங்க பாரதிய ஜனதா கட்சியில, உங்க பிஜேபியில என்ன சொல்றது, உங்க பிஜேபியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? பாலியல் ஜல்சா கட்சி உங்க பாஜக, பாஜகவின் பெண்களை காம கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடியவர்கள் உங்கள் பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள். ஒருத்தர் 2 பேர்ல அதுல முதன்மையான யாருன்னு கேட்டா அந்த கிழமகிறான் பார், கேசவ விநாயகம். அவன் பேரு கேசவ விநாயகன். அவன் அந்த பாஜக ஆபீஸ விபச்சார விடுதியாக்கி வச்சுக்கிறான். ரெட் லைட் ஏரியா இருக்கும் பார் மும்பையில்,
ரெட் லைட் ஏரியா இருக்குல்ல மும்பையில், அந்த மாதிரி ரெட் லைட் ஏரியாவில் ஒரு அதிகமான விபச்சாரம் நடக்கிற வீடு ஒன்று இருக்கும் மும்பையில். அது ஃபேமஸாக இருக்கும். அந்த வீட்டில் நிறைய விபச்சாரம் நடக்கும். அந்த மாதிரி நிறைய விபச்சாரம் நடக்கிற தமிழ்நாட்டுடைய விபச்சார விடுதி எதுவென்று கேட்டால் டி நகரில் இருக்கக்கூடிய பாஜகனுடைய அலுவலகம் கமலாயம். கமலாயம் அது பேர். அது காமாலயம். அது காமாலயம் ஆக்கி வச்சுக்கிறான் அந்த கேசவ விநாயகம். அதில் மிகப்பெரிய காம கொடூரம் யாருன்னு கேட்டால் அந்த கரு நாகராஜன் என்று சொல்லக்கூடிய பாஜகவின் மாநில துணைத் தலைவர் காம நாகராஜன். அவன் கரு நாகராஜன் இல்லை, காம நாகராஜன். இப்போ நான் குறிப்பிட்டேன் பார், சகோதரிகள், ஆண்டிகள், ஆயாக்கள், நீங்கள் எல்லாரும் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றிய, என்ன சொல்றது? உன் கட்சியினுடைய சென்னையிலே மாவட்ட மகளிரணி தலைவராக இருக்கக்கூடிய என்ன தங்க சோபனா என்று சொல்லக்கூடிய உங்கள் பாஜகனுடைய ஒரு மகளிரணி நிர்வாகி ஒரு பாலியல் புகாரை பிரதமருக்கு தெரிவித்திருக்கிறார். இங்க அண்ணாமலை கிட்ட அந்த பொம்பளை போரிக்கு அந்த பாடுகிறானே அந்த கேசவ விநாயகம் அவங்கள்ட்ட சொல்லி வேலைக்கு ஆகல, யாரும் நடவடிக்கை எடுக்கல, எல்லாரும் அந்த கேஸ் தானே. பாஜகனாலே பாலியல் ஜல்சா கட்சி. இங்க போய் பெண்கள் பாதுகாப்பு கேட்கலாமா? எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருங்க, எல்லாம் போயினே இருக்கோன்றாங்க. ஆனால் ஒரு நல்ல குடும்ப பெண்ணாக இருக்கிற காரணத்தால் பாஜகனுடைய மாவட்ட மகளிரணி தலைவி தங்க சோபனா பாரத பிரதமர் மோடிக்கே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. என்னது? அறைக்குள் முத்தமிட முயற்சி. தலைப்புச் செய்தி போது பாருங்க. அறைக்குள் முத்தமிட முயற்சி, காருக்குள் வைத்து பாலியல் வல்லுறவு, அதாவது ரேப் பண்ண முயற்சி. கரு நாகராஜன் மீது பாஜக மகளிரணி தலைவர் தங்க சோபனா பரபரப்பான புகார் கடிதத்தை அனுப்பியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு. யாருக்கு? பிரதமர் நரேந்திர மோடிக்கு. இதை மட்டும் நான் படிச்சிருக்கேன், இதை கொஞ்சம் கேளுங்க. என்ன சொல்றது? பாஜக மாநில துணைத் தலைவர் காம நாகராஜன் என்று சொல்லப்படுகிற ஒரு பொம்பளை போரிக்கு ஒரு கேப் மாறி, முள்ள மாறி, முச்சோக்கி, கலவாணி, பேமானி, ஜாடுமாடு, பாடுகா, லக்காடி பாடுஸ், பொம்பளை போரிக்கு லக்காடி பையன் கரு நாகராஜ் மீது மாவட்ட மகளிரணி தலைவர் தங்க சோபனா பாலியல் புகார் கூறி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் அவர் குறிப்பிடுவது, காம நாகராஜன் என்கின்ற பொம்பளை பொறிக்கு கரு நாகராஜன் வலுக்கட்டாயமாக அறைக்குள் அழைத்து கிஸ் அடிக்க முயற்சி செய்திருக்கிறார். என்ன வேலை பார்க்கிறான் பார் பாடுஸ் பையன். அறைக்குள்ள கிஸ் அடிக்க பார்க்கறான். இவன் அப்படியே 18 வயசுல மன்மதன் கிஸ் அடிக்கிறான். கேளா பாடு அந்த காம நாகராஜன். காருக்குள் வைத்து பாலியல் வல்லுறவு செய்ய முயற்சித்திருக்கிறான். காருக்குள்ள வச்சு பாலியல் பலாத்காரம் ரேப் பண்ண பார்த்துக்கிறான். பாவம் அந்த சகோதரி தங்க சோபனாவை இந்த காம நாகராஜன். அச்சா, பாலியல் இச்சைக்கு இணங்கவில்லை என்றால் கெரியரை க்ளோஸ் செய்து விடுவேன் என்று மிரட்டியதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் தங்க சோபனா. என் ஆசைக்கு நீ இணங்கலன்னா உன் கெரியரே கெத்துருவான்ட்டான். அதனாடா கெரியரு? அவன் எவனோ ஒருத்தன் நான் கெரியரை விட்டு வந்துக்கிறான்றானே அந்த பொம்பளை பொறுக்கி குடிகார விஜய், அந்த கெரியரா? ஓஹோ, ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணுவான்றான். அதாவது என்னன்னா அவன் என்ன சொல்றான்னு கேளுங்க. அதாவது என்னன்னு கேட்டா, என் இச்சைக்கு என் பாலியல் இச்சைக்கு இணங்கவில்லை என்றால் கெரியரை க்ளோஸ் செய்து விடுவேன் என்று மிரட்டியதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் காம நாகராஜன். பொம்பளை போரிக்கு நாகராஜன் மீது தங்க சோபனா. இதெல்லாம் கேட்டுங்கம்மா. அம்மா தெய்வங்களா, அப்படியே பெண்களுக்காக குரல் கொடுக்கிற பெண் சிங்கங்களா, பாஜக இருக்கிற பெண் சிங்கங்களா, இதெல்லாம் கொஞ்சம் கேட்டுங்க. இது தொடர்பாக தங்க சோபனா பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், நான் 2018ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தேன். அதன் பிறகு நடந்த காந்தி யாத்திரை என்ற கட்சி நிகழ்ச்சியில் கரு நாகராஜன் என்னை சந்திக்கிறார். அந்த காம நாகராஜன் அந்த பொம்பளை பொறுக்கி சந்திக்கிறான். யார? இந்த சகோதரி தங்க சோபனாவை. அப்போ அவன் சொல்றான், தங்க சோபனா கிட்ட இந்த காம நாகராஜன் சொல்றான், அந்த அக்காடி பையன் சொல்றான், நாம் இருவரும் மடிப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர்கள். சொல்றான், நாம் 2 பேரும் மடிப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர்கள். எனவே உன் கைபேசி எண்ணை தா என்றார். நானும் கொடுத்தேன். போன் நம்பர் கேட்டுக்கிறான். இந்த பொண்ணும் கொடுத்துருக்குது. ஒரு நாள் இரவு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, சோபனா, உன்னை பார்த்த முதல் ஏதோ உன் மீது எனக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது.
ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது. நான் தனியாக இருக்கிறேன், நீ வர முடியுமா என்று அழைத்திருக்கிறான். சரக்கு போட்டுக்கிறான் நைட்டில் இந்த காம நாகராஜன், கருநாகராஜன் பொம்பளை பொறிக்கு. அவன் என்ன சொல்கிறான், அதாவது என்னன்னு கேட்டால், அவன் உன்னை பார்த்த முதல் ஏதோ உன்மீது எனக்கு ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த நேரத்துக்கு லவ் மூடு வந்துட்டுக்குது லகாடி பையனுக்கு. உன்னை பார்த்த முதல் நாளே அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு. அவன் என்ன சொல்லிட்டான், உன்னை பார்த்த முதல் ஏதோ உன்மீது எனக்கு ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது, நான் தனியாக இருக்கிறேன், நீ வர முடியுமா அப்படின்னு கூப்பிட்டுக்கிறான் பாடுஸ் பையன். அப்போது தங்க சோபனா அந்த சகோதரி சொல்லிக்குது, இரவு நேரத்தில் நான் யாரையும் சந்திக்க மாட்டேன் என்று கூறி தொலைபேசி அழைப்பை துண்டித்தேன். மேலும் என்னை பலமுறை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தொந்தரவு செய்து கொண்டிருந்தான் இந்த காம நாகராஜன், கருநாகராஜன். நான் கமலாயம், அதாவது காம ஆலயம், நான் கமலாயம் காம ஆலயம் சென்றிருந்த பொழுது மாநில பொதுச் செயலாளராக கரு நாகராஜன், அப்போ மாநில பொதுச்செயலாளர் லக்காடி பையன் கரு நாகராஜன் இருந்த நேரத்தில் அவருக்கு மாவட்ட மகளிரணி தலைவர் என்ற முறையில் மாவட்ட மகளிர் அணியுடன் மரியாதை செலுத்த சென்றிருந்த பொழுது, மரியாதை செலுத்திவிட்டு வெளியே வரும் பொழுது, தங்க சோபனா நீ மட்டும் உள்ளே வா என்று என்னை காம நாகராஜன், கருநாகராஜன் அந்த காமக்குடன் அழைத்தான். நான் அறைக்குள்ளே சென்ற பிறகு, இது கூப்பிட்டு இந்த அம்மா போயிட்டு தங்க சோபனா, நான் அறைக்குள்ளே சென்ற பிறகு பலவந்தமாக கையை பிடித்து இழுத்து முத்தமிட முயன்றான். இங்கதான் பாயிண்ட். நான் இது காம ஆலயம் சொன்னேன் இல்லை, காம ஆலயம்னு அந்த விபச்சார விடுதி டி நகரில் பிஜேபி ஆஃபீஸு, அந்த காம ஆலயத்துக்குள்ள சோபனா உன்னை தனியாக பேசணும் கூப்பிடான்னு அந்த பிஜேபி ஆஃபீஸ் உள்ள ரூமில் கூப்பிட்டு போய் முத்தம் கொடுக்க முயற்சி பண்ணிக்கிறான். என்னது, நான் அறை உள்ள சென்ற பிறகு பலவந்தமாக கையை பிடித்து இழுத்து முத்தமிட முயன்றான் காம நாகராஜன். நான் கதறிக்கொண்டு அவரது கன்னத்தில் பலார் என்று அறைந்துவிட்டு அறையை விட்டு வெளியே வந்தேன். கட்சியின் நலன் கருதியும் கட்சியின் வளர்ச்சி கருதியும் இந்த விவரங்களை பலரிடம் நான் எடுத்து கூறவில்லை, அமைதியாக இருந்துவிட்டேன். 2022 ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் அறிவிப்பு வெளியானது. கட்சியின் மாவட்ட தலைவர் திரு சாய் சத்யன் அவர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சி 187வது வார்டில் நீங்கள் தான் போட்டியிட வேண்டும் என்று கூறினார். தங்க சோபனா கிட்ட சொல்லியாங்க, நீ தான் நிற்கணும்னு. ஆனால் மடிப்பாக்கம் பகுதியை சேர்ந்த நம் கட்சியில் பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் அவர்கள் கட்சியின் எந்த பொறுப்பிலும் இல்லாத தனது மனைவி கிருஷ்ணபிரியா போட்டியிட வேண்டும் என்றும், இல்லை என்றால் நான் சுயேட்சையாக போட்டியிடுவேன் என்றார். கட்சியின் நலனை கருதி எனக்கு கிடைத்த வாய்ப்பை விட்டு கொடுத்தேன். 2011 ஆண்டு நடந்த தேர்தலிலும் 2022 ஆண்டு நடந்த தேர்தலிலும் கிருஷ்ணபிரியா தோல்வியடைந்தார். அதன் பிறகு மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் அவர்கள், சோபனா உன்னை உடனடியாக சந்திக்க வேண்டும் வா என்றார். கட்சி வேலை என்று நினைத்து நான் அவரிடம் சில மகிழியரை சந்திக்கிறேன், பிறகு வருகிறேன் அண்ணா என்றேன். அதற்கு அவர், அண்ணா என்று கூப்பிடாத. அவன் என்ன சொல்லிக்கிறான், பாலூஸ் பையன் அந்த காம நாகராஜன் காம கொடுறேன், நான் கொஞ்சம் இந்த மகளிரணி நிர்வாகிகளை சந்திச்சுட்டு இருக்கேனே, அப்புறமா வரனா அண்ணன் உடனே. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான் பாருங்க, பிறகு வருகிறேன் அண்ணா என்றேன். அதற்கு அவர், அண்ணா என்று என்னை கூப்பிடாத. பார்த்தா என்னடா நாதா மாமான்னு கூப்பிடணும் உடனே, டே புறம்போக்கு நாயா அட உங்கள் அம்மா அவங்க வாத்தா எப்படிங்கிறான் பாரு இந்த பிஜேபிக்கார. அவன் நம்மள சொல்கிறான். அப்போது அவன் என்ன சொல்கிறான், அதற்கு அவர், அண்ணா என்று கூப்பிடாதே, ஜி அல்லது சார் என்று கூப்பிடு என்றார். கட்சியின் காரியகர்த்தார்கள் அனைவரும் நீங்கள் ஜி என்று அழைக்க வேண்டாம், அண்ணா என்றுதான் அழைக்க வேண்டும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அனைவருக்கும் கட்டளையிட்டிருக்கிறார். அதனால தான் உங்களை அண்ணான்னு கூப்பிட்டேன்னு தங்க சோபனா காம நாகராஜன் கிட்ட சொல்லிக்குது. உடனே இந்த காம நாகராஜன், அந்த ஆள் கடத்தார் வயசானவர், என்ன அண்ணான்னு கூப்பிடாதான்னுக்கிறான். சரி, அப்புறமா கட்சியின் மிகவும் அவசரமான வேலை, உடனே வர வேண்டும், இல்லை என்றால் உன் மீது நடவடிக்கை எடுப்பேன் என்று காம நாகராஜன், காம கொடூரன் கருநாகராஜன் என்னை மிரட்டினான். கட்சி விட்டு எடுத்து விடுவேன் என்று மிரட்டினான். நானும் ஒன்றும் புரியாமல் கட்சி வேலை என்பதால் அவர் இருக்கும் இடத்திற்கு சென்றேன். அந்த சமயத்தில்
ஆட்கள் நடமாட்டம் இல்லாத நேரமாக இருந்தது. அவர் உடனே காரின் உள்ளே வா என்றார். உன்னுடன் கட்சிப்பணி குறித்து பேச வேண்டும் என்றார். ஏண்டா பாடுஸ் பையா, அதுக்கு கட்சி ஆஃபீஸ், ஓ அதுதான் ரெட் லைட் ஏரியா, அது காமா ஆஃபீஸ் இல்லை, காருக்குள்ளே கூப்பிட்றான் கட்சி பற்றி பேசுறதுக்கு. நல்ல கவனிங்க. உன்னுடன் கட்சிப்பணி குறித்து பேச வேண்டும், உன்னுடன் கட்சிப்பணி குறித்து பேச வேண்டும், காருக்குள்ளே வா என்றார். பிறகு தனது கார் ஓட்டுநர் அருணை பார்த்து நீ காரை விட்டு வெளியே நில்லு என்று கூறினார். நான் காரில் அமர்ந்தவுடன், சோபனா, எனக்கு நீ இணக்கமாக அதாவது க்ளோஸா எனக்கு நீ இணக்கமாக இருந்திருந்தால் உன்னை நான் சென்னை மாநகராட்சி உறுப்பினராக ஜெயிக்க வைத்து மகாராணி போல் வைத்திருப்பேன் என்று கூறியபடி என் தொடையின் மீது கை வைத்து இறுக்கமாக கட்டி அணைத்து பலாத்காரம் செய்ய முயன்றார். பாடூஸ் பையன் ரேப் பண்ண பார்த்துக்கிறான் உங்க அக்கால ஒளி. நான் காரின் கதவை என் காலால் உதைத்து கரு நாகராஜனையும் எட்டி உதைத்து தள்ளிவிட்டு தவடை மேலே பலார் என்று அறை விட்டு என் முழு பலத்துடன் போராடி வெளியே வந்து வீட்டுக்கு சென்று விட்டேன். பல மணி நேரம் அழுதேன். கட்சியில் என்னை விட பலவீனமாக பெண்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டால் இது போன்ற காமுகனிடம் இவர்கள் எப்படி சித்திரவதை அனுபவித்து இருப்பார்கள், மேலும் கட்சியை விட்டு சென்றிருப்பார்கள். எனவே இது போன்ற காமுகனிடம் இருந்து கட்சியை காப்பாற்ற அவர் மீது நடவடிக்கை எடுத்தே தீர வேண்டும் என்று எண்ணத்துடன் நடந்த சம்பவங்களை அனைத்தையும் புகார் மனுவாக எழுதி முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை IPS அவர்களிடமும் முன்னாள் அமைப்பு பொதுச் செயலாளர் திரு கேசவ விநாயகம் அவர் ஒரு பொறிப்பையன் அவர்களிடமும் கொடுத்தேன். நடந்தவை அனைத்தும் உண்மைதான் என்று அறிந்து கொண்டோம். தக்க சமயத்தில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தார்கள். இந்நாள் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் கட்சியின் பல மாற்றங்கள், பொறுப்புகள் அனைத்தும் மாறின. நான் என் புகார் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என்று பல நாட்கள் காத்திருந்தேன். தற்சமயம் என்னை பார்க்கும் பொழுது காம நாகராஜன், என்னை பலாத்காரம் செய்ய வந்த காம நாகராஜன் என்னை பார்த்து சொல்கிறான், உன்னால் ஒரு மயிரும் புடுங்க முடியாது. கட்சிய முக்கிய பொறுப்பில் உள்ளவர்கள் நாங்கள் கட்சி முக்கிய பொறுப்பிலே உள்ளவர்கள் நாங்கள். அச்சா, பலருக்கு பல வேலைகளை நாங்கள் செய்து கொடுக்கிறோம், பல வேலைகளை செய்து கொடுத்திருக்கிறேன். என்னால் உன்னை எதுவும் செய்ய முடியாது. நான் என் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த கட்சியிலிருந்து உன்னை ஒழிக்காமல் விடமாட்டேன் என்று திமிருடன் என்னை பார்த்து கரு நாகராஜன் மிரட்டுகிறார். பெண்களுக்கு பாஜகவில் பாதுகாப்பு இல்லையா என்று பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறீங்க. யாரு? தங்க சோபனா. இந்த கடிதம் முழுக்க நான் படிச்சிட்டேன். ஏன்னா உங்களுக்கு புரியணும், என்னன்னு சொல்லிட்டு புரியணும். ஒரு பாஜகனுடைய ஒரு மாநில துணைத் தலைவர், அவன் என்ன சொல்றது, ஒரு மாநில துணைத் தலைவர். அந்த பொண்ணு யாருன்னா தங்க சோபனா. தங்க சோபனா, அந்த பொண்ணு தங்க சோபனாகுதே, அது யாருன்னு கேட்டா அது அந்த கட்சிக்கு மாவட்ட மகளிர் அணி தலைவருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறமா என்னங்க கட்சி அது? இதில் இவங்கெல்லாம் உக்காந்துன்னு தூத்துக்குடியில் பெண்ணை சாவடிச்சிட்டாங்களே, நியாயம் இல்லையா? நியாயம் இல்லைனா எவரும் ஒரு பொறுக்கி ஒருத்தன் பண்ணான், போலீஸ் அவனை பிடிச்சிருச்சு, அவனெலாம் சுட்டு சாகடிக்கணும். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை ஒரு பொண்ணுட்டு ஒருத்தன் புதற்குள்ளே போய் கலாட்டா பண்ணான், 3 மணி நேரத்தை போலீஸ் அவனை பிடிச்சிச்சு. அவன் சாகிற வரைக்கும் ஜெயிலில் இருக்க போகிறான். ஆனால் இங்கே உன் பிஜேபி கட்சியில் இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லையே. இதுக்கு என்ன சொல்ல போற? ஒரு பொம்பளை எவ்வளவு குமர்றா பாரியா, ஒரு மாவட்ட மகளிர் அணி தலைவர். இப்படி பல பெண்கள், அந்த கேசவ விநாயகராம் பார், அவன மாதிரி ஒரு பாடு ஸ்பை எவனும் இருக்க மாட்டான். இந்த டி நகர்ல இருக்கிறதுல கமலாயம் அது விபச்சார விடுதி. விபச்சார விடுதிங்க. அந்த கமலாயம் ஒரு விபச்சார விடுதி. அது ஒரு விபச்சார விடுதி. அவன் ஒரு பொம்பளை விட மாட்டான். அந்த கேசவ விநாயகம் ஒரு பொம்பளை விட மாட்டான். அந்த தம்பி திருச்சி சூர்யா கரெக்டாக சொல்லுவான். அந்த மோரியோன்னு ஒரு பொம்பளைக்கும் திருச்சி சூர்யாவுக்கும் ஃபோனில் தகராறு ஆச்சு பாருங்க. அந்த பொம்பளை ஒரு முறை சொல்லிச்சு, இந்த கேசவ விநாயகன் சொல்லக்கூடியவர் அவர் முன்னால் ஒரு பொம்பளை அம்மானமாக துணி அவுத்துட்டு நின்னாலும் அவருக்கு எந்த உணர்ச்சியும் வராதான். ஏன்னா அவர் உடம்புல இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கட்டையில் பண்ணது எல்லாமே, எதுவுமே எஞ்சிக்காது. அவர் அந்த அளவுக்கு சுத்தம். அவன் உலகமாக பொம்பளை பொறி. எனவே
அந்த கட்சியில் அத்தனை பேர் அண்ணாமலைகிட்ட போய் இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிக்குது. தங்க சோபனா போய் அண்ணாமலைகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்குது. இந்த மாதிரி இங்கே என்னை இப்படி பண்ணிட்டான். அதுக்கு அண்ணாமலை இது பார், இங்கெல்லாம் இதெல்லாம் இது பாலியல் ஜல்சா கட்சி, இது பேர் தான் கமலாயம், இது காம ஆலயம். இங்கே பெண்களுக்கு நீ கற்பு ஒழுக்கணும்லாம் இங்கே பேசக்கூடாது, எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் வாங்க, இங்கே அப்படி தான் இருக்கும்னு அவன் சொல்லிட்டான். இப்போ இருக்கிற நயினார் நாகேந்திரன் நடவடிக்கை எடுத்தான்னு கேட்டா, இப்போ இருக்கிற நயினார் நாகேந்திரன் நடவடிக்கை எடுக்கல. நீங்கள் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களே, ஏதோ அங்கொன்று இங்கொன்று நடக்குது. உங்கள் பிஜேபி கட்சி ஆட்சி பண்ணுற மாநிலத்தில் எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது? ஒரு மாநிலத்தில் தினமும் 30க்கும் மேற்பட்ட பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார். ஏதாவது கேஸ் ஃபைலாக இருக்குதா? மணிப்பூர்ல பெண்களை ஊர்வலமாக கூட்டின்னு வந்து கற்பழித்தவன் பிஜேபிக்காரன். அதை கேட்டால் இங்க இருக்கிற மகளிர் அணி, இந்த டிவியில் பேசுற பெண்கள், பாஜக பெண்கள் சொல்றாங்க, மணிப்பூர் விட்டா உங்களுக்கு வேற எதுவும் தெரியாதானே? உங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. பாஜக பாலியல் ஜல்சா கட்சியில உங்க கட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. உங்க கட்சியில் இருக்கிற பெண்கள், எத்தனை பெண்கள் கற்பை சூறையாடி இருப்பார்கள். இந்த காம நாகராஜன் போன்ற தமிழகத்தில் இருக்கிற பாஜக நிர்வாகிகள் எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கிறது. திமுக யாருன்னா ஒருத்தர் சொல்ல முடியுமா? நீ அந்த மாதிரி திமுக கட்சிக்குள்ள உன் கட்சியில் இருக்கிற மகளிர் அணிக்கே பாதுகாப்பு இல்லை. இந்திசை சவுந்தரராஜனை கேட்கிறேன், குஷ்பு சுந்தர கேட்கிறேன், வானதி சீனிவாசனை கேட்கிறேன், அந்த மதுவாந்தியை கேட்கிறேன், அந்த நடிகை கஸ்தூரியை கேட்கிறேன், இன்னும் டிவி டிபேட்ல பேசுறவங்க அங்க இருக்கிற மகளிர் அணி இருக்கிற சகோதரிகளை கேட்கிறேன். முதல்ல நீங்க பாதுகாப்பா இருங்க. வயசான கேள்வின்னு கூட பார்க்க மாட்டோம். வயசான கேள்வின்னு கூட பார்க்க மாட்டான் கேசவ விநாயகன், இந்த காம நாகராஜன். எனவே பாஜக இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில, திராவிட மாடல் அரசுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நீங்க எப்படா பேசுறீங்க? உங்களுக்கு பேசுறது என்னடா யோகிதை இருக்குது? ரூமுக்குள்ள கூப்பிடுறான் காம நாகராஜன், கையை பூச்சி இழுக்கிறான், முத்தம் கொடுக்க பார்க்குறான், என் ஆசைக்கு இணங்கலன்னா உன் கெரியரே லாஸ் ஆகிடும்ன்றான், தனியாக காருக்குள்ளே கூப்பிட்றான், ரேப் பண்ண பார்க்குறான், நைட்டில் சரகை போடுறான், அந்த தங்க சோபனாக்கு ஃபோனை போடுறான், ஃபோனை போட்டு வரையா இல்லையான்னு கூப்பிட்றான். உங்கள் வீட்டு பொண்டாட்டி நான் அந்த கரு நாகராஜனை கேட்குறேன், டே காம நாகராஜா, உன் பொண்டாட்டி எவனா கூப்பிட்டா சும்மாரி போயிடா? அந்த மாதிரி நைட்டில் ஃபோன் போட்டு உன் பொண்ணு எவனா கூப்பிட்டா ஃபோன் போட்டு சும்மா இருப்பேடா? உன் மருமகளை எவனா ஃபோன் போட்டு கேட்டால் சும்மா இருப்பேடா? உன் கட்சியில் அந்த பொண்ணு வந்துக்குது, அது அந்த பொம்பளை வந்துக்குது தங்க சோபனா, அதை வந்துட்டு நீ தங்க மாதிரி மென்ற, நீ எனக்கு வேணும்னு கேட்குறிய. அதனால தான் அந்த பாஜக கூட்டணியில் இருக்கிற அந்த CV சண்முகன் ஒரு பொறம்போக்கு பையன் நயன்தாரா வேணும்னு கேட்டான். எப்படிப்பட்ட ஆளுங்க கூட்டணி சேர்ந்துறான் பாருங்க, எப்படிப்பட்ட ஆளுங்க கூட்டணி சேர்ந்துறான் பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை, திராவிட மாடல் அரசை, இந்தியாவிலே பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஆனால் பாஜகவில் இருக்கிற பெண்கள் கற்புக்கு உத்தரவாதம் கிடையாது. அந்த கட்சியில் இருக்கிற இளம் பெண்கள், திருமணமாகாத பெண்கள், அந்த கட்சியில் இருக்கிற தாய்மார்கள் ஜாகிரதையாக இருங்கள். இந்த பதிவு உங்களுக்காகத்தான். இவன் போரிக்கி பசங்க, புறம்போக்கு பசங்க, அந்த பாஜக பொம்பளை போரிக்கிங்க, பாலியல் ஜல்சா கட்சி, கற்பழிக்கிறவன், அது என்னடா ஆபீஸ் வச்சுக்கிற அண்ணா அறிவாலயம் மாதிரி புனிதமான கட்சி அலுவலகமாடா உங்களது டி நகர்ல இருக்கிற கமலாயம்? காம ஆலயம்டா. காம லீலைகள், காம சூத்ராக்கள் கற்றுத்தரப்படுகிறதா அந்த காம ஆலயம். காம சூத்ராவில் எந்த காம சூத்ராவில் எத்தனை கலைகள் இருப்பது என்பதை காம சூத்ரா புத்தகத்தை படிக்க தேவையில்லை. அங்க இருக்கிற அந்த கிளப்பாடு கேசவ விநாயகிட்ட போனா செஞ்சு காட்டுவா. அதுதான் கமலாயம், அதுதான் காம ஆலயம். ஒரு பெண்ணு மாநில தலைவர் அண்ணாமலைட்ட கடிதம் கொடுத்து வேலைக்காவல அந்த பொம்பளை போரிக்கு அந்த கிளப்பாடு கேசவ விநாயகமிடம் புகார் கொடுத்து எந்த நடவடிக்கை இல்லை. கடைசியில் பிரதமர் மோடிக்கே எழுதிருச்சு. ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணா கூட பொண்டாட்டி கூட வாழல, பிரம்மச்சாரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்காவது இந்த கம்ப்ளைண்ட் போய் காதுக்கு இந்த விஷயம் போச்சுன்னா நடவடிக்கை எடுப்பாரான. பிரதமருக்கு ஒரு பொம்பளை கடிதம் எழுதுகிறானா, அப்ப தமிழ்நாடு பாஜக பெண்கள் அவர்களுடைய வேதனையை, எங்களுக்கு பாலியல் தொல்லை தருகிறார்கள் கட்சியின் மூத்த தலைவர் என்று பாஜகவில் இருக்கிற பெண்கள் பாஜக தலைமைக்கு கடிதம் கொடுத்தால் பாஜகவின் பெண்களுடைய குரலை கூட நசுக்கிறார்கள். பாஜகவின் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவர்களுக்கு கூட நியாயம் கிடைப்பதற்கு ஒரு வழிவகை செய்யாத இந்த பாஜக, இவன் ஏடிஎம் கூட கூட்டணி சேர்ந்து இவன் நல்லாட்சி தருவானா, இவன் பெண்களுக்கு ஆட்சி தருவானா? எனவே பாலியல் ஜல்சா கட்சி, பெண்களை கற்பழிக்கிற கட்சி பாஜக. என்னடா நடவடிக்கை எடுத்த கரு நாகராஜன் மீது? ஒரு பொம்பளை, ஒரு குடும்ப பொம்பளை, அது பலான பொம்பளையா இருந்தா அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கும். அது ஒரு குடும்ப பொம்பளை. தங்க சோபனா ஒரு குடும்ப பொம்பளை. அதனாலதான் கடிதம் எழுதி கடிதத்தை லீக் அவுட் பண்ணிடுச்சு. அந்த கடிதம் அந்த பொம்பளை தங்க சோபனா லீக் அவுட் பண்ணாம இருந்தா எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் கையில, எதிர்கட்சியினர் கையில எப்படிரா மீடியாவுக்கு, சோசியல் மீடியாவுக்கு, பிரஸுக்கு எப்படிரா போகும்? அது
இதுக்கு என்ன நியாயம்? நான் பாஜக இருக்கிற பெண்களே ஜாக்கிரதையா இருங்க. தேர்தல் நேரம் ஓட்டு கேட்க வேண்டியதா இருக்கும், சுத்த வேண்டியதா இருக்கும். தள்ளி நில்லுங்க. காம நாகராஜன் கிட்ட யாரும் போவாதீங்க. கண் பார்வையிலே கற்பழிச்சிருவான். காம நாகராஜன், கரு நாகராஜன் கண் பார்வையிலே கற்பழிச்சிருவான். அந்த மாதிரி பலர் இருக்கான் பிஜேபியில். ஊருக்கு 4 பேர் இருக்கான். காம கொடூரனுங்கள். இவனுக்கெல்லாம் முதல்ல HIV டெஸ்ட் பண்ணணும். இந்த பாஜக முதல்ல HIV டெஸ்ட் பண்ணணும். இதுல திமுக திராவிட மாடல் அரசுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? இந்தியாவிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிற ஒரே மாநிலம் திராவிட மாடல் அரசு தலைவர் தளபதி முதலமைச்சராக இருக்கிற தமிழ்நாடு. பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இது நிர்மலா சீதாராமன் ஆயா, ஊர்காமாமி நிர்மலா சீதாராமன். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கீங்க. பார்லிமெண்ட்ல அகேன்ஸ்ட் விமென்ஸ் கவர்மெண்டா, விமென்ஸுக்கு அகேன்ஸ்டா இருக்கான் DMK. இந்த கேள்வி சொல்லுது ஊர்காமாமி. தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாது சொன்ன நிர்மலா சீதாராமன் சொல்லுது. மீண்டும் எனது குடியாத்த குமரன் டாக்ஸ், என்னுடைய அபிஷியல் யூடியூப் சேனல் குடியாத்த குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனல் மூலியமாக சொல்கிறேன். பாஜகவில் இருக்கிற பெண்களை நீங்களும் எங்கள் சகோதரிகள் தான். என் தாய் வயதில் இருக்கக்கூடிய நீங்களும் எங்கள் தாய் போல் தான். அவன் தாய் வயதானவர்கள் மூதாட்டின்னு பார்க்க மாட்டான் பாஜகக்காரன். அவனுக்கு கேள்வியை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் புடவை கட்டினா அவனுக்கு காம உணர்ச்சி வரும். காம நாகராஜன் போல் ஜாகிரதையா இருங்கள். உங்களையும் சேர்த்து பாதுகாப்பு போகிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் பல விஷயங்களை எனது குடியாத்த குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனது குடியாத்த குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். வணக்கம். குடியாத்த குமரன். நாளை இன்னொரு பதிவை சந்திக்கிறேன்.